பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா என் பொண்ணை பார்த்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற தகுதியும் உரிமையும் இருக்கிற அந்த பிரகஸ்பதி யாரு? இத பாரு, ஒன்னு தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நான் இருக்கிற வரைக்கும் இதுதான் என் பொண்ணோட வீடு. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா அப்பா என்னப்பா தப்பு பண்ண? சத்தியமா எனக்கு புரியலப்பா. என் வாழ்க்கையில நான் சாமியா நினைக்கிறது 2 பேரு தான். ஒண்ணு நீங்க, இன்னொன்னு பாரதி மாமா. நீங்க 2 பேரும் எந்த காரணமும் இல்லாம எதையும் சொல்லாம என்ன வெறுத்தா, என் மேல கோவப்பட்டா, நான் எங்கப்பா போய் நிப்ப? இந்த நொடியில இருந்து நான் உன்னை அரவணைச்சி அன்பு செலுத்தி உனக்கு பக்க பலமா இருப்பேன். பாரதி மாமா இப்ப என்ன எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, நான் அதை தாங்கிக்கிட்டு பொறுமையா இருப்பேன். கண்ணம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே அவர் என் பழைய பாரதி மாமாவா மாறி என்கிட்ட பாசமா நடந்துக்குவாரு. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பிறந்த வீட்டுலதான் எனக்கு ஆதரவா யாரும் இல்ல, ஆனா புகுந்த வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. நான் மடியில சாஞ்சி அழறதுக்கும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து தாங்கி பிடிக்கிறதுக்கும் என் சௌந்தர்யாத்த இருக்காங்க. எனக்கு அது போதும். ஏண்டி பாக்கியம், என்னாச்சு உன் புருஷனுக்கு? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு அந்த கண்ணம்மாவ வாசல்லையே வச்சு விரட்டி விட்டுட்டா? அதாம்மா எனக்கும் புரியல. அவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே நம்மள குரவலை கடிக்க வருவாரு. இப்ப புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம துரத்தி அடிச்சிருக்கிறாரு. அப்படி என்னம்மா அப்பனுக்கு மகளுக்கு மனஸ்தாபம்? ஆமா பாக்கியம், என்னமோ ஒண்ணு பெருசா இருக்கு. அது இல்லாம உன் வீட்டுக்காரன் இப்படி மூஞ்சிய காட்ட மாட்டான். ஆனா அஞ்சலி ஏன் இத பத்தி ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லல? இதை விட வேற என்ன வேலை அவளுக்கு? ஒரு போனை போடு கேப்போம். அதெல்லாம் நீ சொல்றதுக்கு முன்னாடி 2 தடவை அடிச்சிட்டேன், அவ எடுக்கலையே. இரு, திரும்ப ஒருக்கா அடிக்கிறேன். ஹலோமா. அஞ்சலி, நீ அங்க ஏதோ ரொம்ப பிஸியா இருக்கியோ? நானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சௌந்தர்யம்மா கம்பெனியோட கணக்கு விளக்கு பாக்குறது, குடும்ப வரவு செலவு பாக்குறது ரொம்ப வேலையோ? மா என்ன கிண்டலா? நானே என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கடுப்புல இருக்கேன். அதே எந்த வேலை வெட்டி இல்லையே, அப்புறம் ஏண்டி உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்ற? என்னம்மா சொல்ல வர? அடியே, அந்த கண்ணம்மா இங்க வந்தா உன் அப்பன் அவளை வாசல்லயே நிக்க வச்சு உள்ளேயே வர வேண்டான்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டான். பாட்டி என்ன சொல்ற? ஆமா அஞ்சலி, எங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்கும். உன் அப்பன் அந்த கண்ணம்மா மேல கோவமே படமாட்டானே. ஆனா இன்னைக்கு இவன் இப்படி நடந்துக்கிறானா? என்ன காரணம்? எனக்கு எதுவுமே தெரியல பாட்டி. ஆனா அவ ஒரு 2-3 நாளாவே மூஞ்சி கொஞ்சம் தொங்க போட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கா. இந்த பாரதியும் அவ கூட சரியா பேசுறதே இல்ல. அப்படியா? எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் கண்ணம்மா கண்ணம்மான்னு மூச்சுக்கு 300 தடவை ஏலம் போடுவாரே,
அவருமா பேசுறதுல்ல? ஆமாமா. கண்டிப்பா விஷயம் பெருசுதான் அஞ்சலி. ஆமாண்டி. அந்த கண்ணம்மாவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல புருஷன் கிடைச்சிட்டான்னு ஓவரா ஆடிக்கிட்டு கிடந்தால, அதான் இப்ப ஆண்டவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டான். இதான் அஞ்சலி நமக்கு வாய்ப்பு, விட்டுறக்கூடாது. என்ன பாட்டி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மரம் அண்டைக்கு ஒன்னும் புரியாது. நெருப்ப பத்த வைக்கணும்னா லேசா தீ பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஊதி விடணும். அப்பதான் சின்ன நெருப்பு பெருசா மாறும். காத்து அதுவா அடிக்கணும்னு வெயிட் பண்ணணும்னு வெயி. ஒண்ணு காத்து அடிச்சு நெருப்பு அணைஞ்சிரும், இல்லைன்னா காத்து வேற பக்கம் போயிடும். அதனால கண்ணம்மாவுக்கு இப்ப என்ன பிரச்சனை, எதனால அவ புருஷனும் அப்பனும் கோவமா இருக்காங்கன்னு முதல்ல காரணத்தை கண்டுபிடி. அத நாம சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஊதி விடுவோம். மா, அவ இப்பதான் சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு அழுதுட்டே வீட்டுக்குள்ள போறாமா. போகட்டும் போகட்டும், நீ போய் நைஸா பேச்சு கொடுத்து பாரு. இல்லைனா சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்துட்டு பாரு. எந்த நேரமும் மேக்கப் போட்டுக்கிட்டே தெரியாத. மா, அப்புறம் என்னடி, நீ அப்படியே மேக்கப் போட்டு போட்டு உன் புருஷனை மயக்கி 2 பிள்ளைய பெத்துட்ட மாதிரி. அதுந்தே நடக்கல, இதையாச்சும் ஒழுங்கா பண்ணு. ஏய் பாக்கியம், நீ சும்மா இரு. அதெல்லாம் என் பேத்தி கரெக்டா பண்ணுவா. அஞ்சலி, இந்த சான்ஸ விட்டுறக்கூடாது. ஆண்டவன் ரூட்டை தான் காட்டுவான், நாம தான் பார்த்து வண்டியை ஓட்டணும். சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சரி. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு வார்த்தை கூட என்ன திட்டாத அப்பா எனக்கு ஏன் இப்படி எல்லாம் சொன்னாரு? ஐயோ, நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. இப்ப என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பா, நான் என்ன தப்பு பண்ண? ஒருவேளை என்ன அறியாம உங்களை காயப்படுத்திட்டேனா? இல்லையேப்பா, அப்படி எதுவுமே இல்லையே. இந்த பக்கம் பாரதி மாமாவும் எதுக்குன்னே தெரியாம என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. என் முகத்தை கூட பார்த்தாலே அவருக்கு கோவமா வருது. இந்த வீட்ல எப்பவும் கண்ணம்மா கண்ணம்மான்னு அவரை கூப்பிடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ என் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னு எந்த காரணமும் தெரியலையே. சின்ன வயசுல இருந்து நான் முழு சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்ல. அம்மாவை பார்க்காம வளர்ந்து சித்தி கொடுமையை அனுபவிச்சப்போ அப்பாவோட பாசம் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. பாரதி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறம் அத்தைக்கு என்ன பிடிக்கல. அப்போ பாரதி மாமா காட்டின பாசம்
ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அத்தை என் மேல பாசத்தை அள்ளி கொட்டும் போது அப்பாவும் பாரதி மாமாவும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கை முழுக்க கண்ணே தெரியாம இருந்துட்டா வெளிச்சோன்னா என்ன, இந்த உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாமையே போயிடும். நடுவுல கொஞ்ச நாள் கண்ணு தெரிஞ்சிட்டு திரும்பவும் தெரியாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய நரகம். எனக்கு இப்போ அதுதான் நடக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட 2 பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்கு பெரிய தண்டனையாவே கொடுங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லனா உங்க மனசு இவ்ளோ தூரம் கஷ்டப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சு யோசிச்சு என் மண்டைய வெடிச்சிடும் போல இருக்கு. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா, உங்க கண்ணம்மா. நான் எந்த காலத்திலயும் தப்பாவே நடந்துக்க மாட்டேன். நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு ஒரு வார்த்தை வாய் திறந்து கேளுங்கப்பா. கோபத்துல 2 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க. வாய் திறந்து என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்படி சொல்லிட்டா அது அப்படி இல்ல, நடந்தது இதுதானே நானே சொல்லிடுவேன்ப்பா. பிளீஸ்ப்பா, என்ன வெறுக்காதீங்கப்பா. பாரதி இப்படி நடந்துக்கிறான். முக்கியமா அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. கண்ணம்மாவை நான் வெறுத்து ஒதுக்கி சண்டை போட்டப்பெல்லாம் என்னையே எதிர்த்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அவன். ஆனா இன்னைக்கு அவனே இவ்வளோ மோசமா நடந்துக்கிறானே. கண்ணம்மா இப்ப கர்ப்பமா இருக்கா. பாரதி ஒரு டாக்டர். கர்ப்பமா இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளவு தன்மையா நடந்துக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவனோட பிஹேவியர் இப்படி மாறி இருக்குன்னா அப்போ பாரதி கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஹலோ. நான் சௌந்தர்யா பேசுறேன். சொல்லுங்க மேடம். பாரதி என்ன பண்றான்? ஐயா இவ்வளவு நேரமா வெண்பா மேடத்திட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் மேடம் வெளியில போனாங்க. வெண்பா கூடவா? அவளுக்கும் பாரதிக்கும் ஏதோ சண்டை. அவளை ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சத்தம் போட்டுதான் நான் கேள்விப்பட்டேன். கரெக்ட் தான் மேடம். ஐயா அப்படிதான் சொன்னாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெண்பா மேடத்தை உள்ள விடலைன்னா என்னையே வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு மேடம். ஓ, சரி சரிங்க மேடம், வச்சிரவா? சரி, ஓகே. அப்போ வெண்பாவை பார்த்து விசாரிச்சா பாரதியோட மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும். கால் பண்றாங்க. சொல்லுங்க ஆண்டி. ஹலோ வெண்பா, இப்ப நான் உன்னை பார்க்கலாமா? நான் வேணா வரட்டுமா ஆண்டி? இல்ல பரவாயில்ல, நானே உன் வீட்டுக்கு வரேன். சரிங்க ஆண்டி. வாங்க 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 ஆண்டி, உட்காருங்க. என்ன ஆண்டி இது? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. தேவை இருக்கிறவங்க தானே தேடி வரணும். தேவையா? என்கிட்ட உங்களுக்கு என்ன ஆண்டி தேவை? சரி, நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன்.
உன் லைஃப்ல எப்படிமா போகுது? ஆண்டி இன்னைக்கு பேசுறது சரியில்லையே. என்ன ஆழம் பாக்குறாங்களோ? எதுக்கும் உஷாரா தான் இருக்கணும். என்னம்மா அப்படியே உறைஞ்சு போயிருக்க? ஆஹ், அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. யா, லைஃப் இஸ் கோயிங் கிரேட். ஆம், பாரதி முன்ன மாதிரி உன்கிட்ட பேசுறானா? உன்கிட்ட சண்டை போடுறது இல்லைல்ல? சாச்சா, அதெல்லாம் இல்ல ஆண்டி. நாங்க பழைய மாதிரி நல்லா பேசுறோம், நல்லா பழகுறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. உங்களுக்கு தான் நம்ம பாரதி பத்தி தெரியுமே. ஓ வந்தா தலைக்கு ஏறும். அப்புறம் அவனுக்கே தோணுச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த செகண்டே வந்து பேசிடுவான். எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஆண்டி. இப்போ நீ சொன்ன பாத்தியா பாரதியோட கேரக்டரை பத்தி? அது 100க்கு 100 உண்மைதம்மா. அவன் கண்ணம்மாவை எப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவான்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவளை பார்த்தாலே அவன் எரிஞ்செறிஞ்சு விழறான். ஏன் அவளோட பேரை கூட அவன் சொல்றது இல்லம்மா. அவன் முடிஞ்ச அளவுக்கு அவளை அவாய்ட் பண்றான். ஏன்னுதான் எங்களுக்கு தெரியல, கண்ணம்மாவுக்கும் தெரியல. ஆனா எனக்கு தெரியும் ஆண்டி. பாரதி இப்போ என்னோட பொம்மை. அவனை எப்படி வேணாலும் ஆட்டி வைப்பேன். பாரதியும் கண்ணம்மாவும் நல்ல கணவன் மனைவியா இருந்தாங்க. யார் கண் பட்டுச்சோ தெரியல. இப்போ அவன் கண்ணம்மாவை முறைச்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா வெண்பா? ஐயோ, எனக்கு எப்படி ஆண்டி இதெல்லாம் தெரியும்? பொய் சொல்லாத வெண்பா. அவனோட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான். அவன் நம்புற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டும் நீதான். கண்டிப்பா அவன் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லியிருப்பான். அது என்னன்னு சொன்னேன்னா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி வைக்கலாம். ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாரதி என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்ல ஆண்டி. நட்ட நடு ராத்திரியில அவன் குடிச்சிட்டு ரோட்ல நின்னுட்டு இருந்தவன கார்ல பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனவ நீ. நீ சொல்றது பொய்ன்னு உன் முகத்துல நல்லா எழுதி வச்சிருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி. போதும் வெண்பா. நான் உன் ஃப்ரெண்டை பாதுகாக்கலான்னு நினைக்கிறேன். நீ உன் ஃப்ரெண்டை காப்பாத்தலான்னு நினைக்கிற. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் காப்பாத்துவ? கண்டிப்பா பாரதியோட மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்கத்தான் போறேன். இந்த சௌந்தர்யா கண்டிப்பா செய்வா. ஆண்டி, ஆண்டி, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியணும்னு நான் தானே டிசைட் பண்ணணும். அப்பா ப்ளீஸ் பா, என் கூட பேசுங்கப்பா. என் போனை எடுங்கப்பா. அட்லீஸ்ட் திட்டவாது செய்யுங்கப்பா.
வந்தீங்க? நடிக்காதடி. என் கார் சத்தம் வீட்டு வாசல்ல கேட்டா இங்க எழுந்து நிக்கிறவ இப்ப நான் ரூம்ல வந்தது கூட தெரியாத மாதிரி நிக்கிறியா? நான் வந்தது கூட தெரியாம அப்படி உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? மாமா எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். இது என் போட்டோவா? அது எதுக்கு நீ வச்சிருக்க? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? கூடாது. மாமா குடுன்னு சொல்றேன்ல. வேலைக்கு போட்டோ இல்லடி, உன்னையே தூக்கி வீசிருக்கணும். வீசுறேன், கூடிய சீக்கிரமே அதை செய்யறேன். கையில தொட கூட அருகதை இல்லாதவள போயிட்டேன் மாமா நானு. வா சௌந்தர்யா, சாயந்தரம் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு கூப்பிட வந்தேன். வந்து பார்த்தா நீ இல்ல. என்னன்னு கேட்டா காலையிலேயே நீ கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னாங்க. இப்படி எங்க போன? எல்லாம் நம்ம பாரதி விஷயமா தாங்க. அவன் தான் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கான். என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். என்ன கேட்டாலும் அவன் பதிலே சொல்றது இல்ல. சரி, நம்ம கிட்ட தான் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது சொல்லிருப்பான்னு நினைச்சு வெண்பாவை பார்த்து பேசிட்டு வந்தேங்க. ஏதாவது தெரிஞ்சுதா சௌந்தர்யா? வெண்பா எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவாளே. அவளும் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றா. எனக்கு என்னமோ அவ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஃப்ரெண்ட மாட்டி விட வேண்டான்னு எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. வெண்பாவும் அப்படி சொல்லிட்டாளா? சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பிடிப்போமே. என்ன இட போகுது? இல்லைங்க, சிக்கல் சின்னதா இருக்கும்போதே அதை சரி பண்ணணும். இல்லனா நம்ம கண்ட்ரோலை மீறி போயிடுங்க. சரி சௌந்தர்யா, பட் அதுக்கு முன்னாடி சிக்கல் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. ஒண்ணு பாரதி ஏதாவது சொல்லணும், இல்ல கண்ணம்மா சொல்லணும். கண்ணம்மாக்கு என்னன்னே தெரியல. பாரதி வாயே திறக்க மாட்டேங்கிறான். இதை மீறி அடுத்த கட்டத்துக்கு போய் நீ வெண்பா கிட்டையும் விசாரிச்சுட்ட. இப்பவும் ஒன்னும் தெரியலையே. சரி, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அதான் நான் ஒரு ஐடியா சொல்றேன். கொஞ்ச நாள்ல பாரதியோட பர்த்டே வருதுல்ல, பர்த்டே செலிப்ரேஷனை நம்ம இங்க பண்ணாம நாம எல்லாரும் போய் ஃபார்ம் ஹவுஸ்ல செலிப்ரேட் பண்ணலாமாங்க? போலாம் சௌந்தர்யா. ஆனா அதனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? ஏதாவது நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு நம்ம உடனே திரும்ப வர வேண்டாம். இங்கேயும் தான் லாக்டவுன் இருக்கு. இப்போதைக்கு ஒரு வேலையும் இல்ல. 2 வாரம் இல்ல 1 மாசம் அங்க இருந்துட்டு வருவோமே. இருக்கிற சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் விலகி தனியா இருக்கும்போது பாரதியோட மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. இல்ல ஒண்ணு பழைய மாதிரி மாறுவான், இல்லன்னா அவனோட கோவத்துக்கு காரணம் என்னன்னு அவன் அறியாமலேயே வெளிப்படுத்திடுவாங்க. 2ல எது நடந்தாலும் நல்லது தானே? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா பிரச்சனை நமக்கும் பாரதிக்கும் இல்ல சௌந்தர்யா, பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும். இன்னும் சொல்ல போனா பாரதிக்கு தான் கண்ணம்மா கூட மனஸ்தாபம். அத வெளியில சொல்ல முடியாம மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அவன் சுத்திட்டு இருக்கான். இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு போலான்னு சொல்ற. இதுக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு போகணும்? அவங்க 2 பேரை மட்டும் தனியா அனுப்பி வச்சா போதுமே.
நானும் அதை தாங்க யோசிச்சேன். அவன் பழைய மாதிரி இருந்தா 2 பேரையுமே அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா இப்போ பாரதி இருக்கிற நிலைமையில எப்படி எப்படி நடந்துப்பானே தெரியல. நாம ஒண்ணு நினைச்சு அவங்கள அனுப்பி வைப்போம். அங்க போய் அவன் இன்னும் மோசமா நடந்துக்கிட்டான்னா? கண்ணம்மா வயித்து புள்ளக்காரி, அவளால தனியா சமாளிக்க முடியுமா இதெல்லாம்? பாவம், அவ தவிச்சு போயிட மாட்டாளா? எல்லாத்தையும் பளிச்சுன்னு வெளியில சொல்ற குணமும் கிடையாது. உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அது வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஆபத்து தானேங்க. நீ சொல்றது கரெக்ட் சௌந்தர்யா. ஓகே, டன். நம்ம எப்ப கிளம்பலாம் அதை முதல்ல சொல்லு. நாளை மறுநாள் தானே அவனோட பர்த்டே. நம்ம நாளைக்கு ஈவினிங் கிளம்புனா கரெக்டா இருக்குங்க. போய் நைட்டு தூங்கி எழுந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்த நாள் எல்லா வேலையும் பார்க்கலாம். சரி, இதுக்கு பாரதி முதல்ல ஒத்துக்கணுமே, அதான பெரிய கஷ்டம். அவன் எப்படி ஒத்துக்காம போவான்? அத நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரி, நான் இப்ப போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். மாமா 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 எந்திரிங்க. என்ன போதையில கூட கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா? என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு மாமா இங்க வந்து படுத்திருக்கீங்க? உள்ள வாங்க மாமா. ஏய், போதும். அப்படியே அக்கறை இருக்க மாதிரி நடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உள்ள வந்து படுங்க மாமா, ப்ளீஸ். இது பாரு, தேவையில்லாம கடுப்பு பேத்தாத. உன் மூஞ்சிய பார்த்தா டென்ஷன் ஆகுதுன்னா இங்க வந்து படுத்திருக்கேன். ஏண்டி என்ன இப்படி எழுப்பி விட்டு உயிரை வாங்குற? நீங்க ஏன் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. நீங்க இங்க படுத்திருக்கிறத அத்தை பார்த்துட்டா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க. இப்போ உன் பிளானே அதானே? சும்மா இருந்த எழுப்பி விட்டு பேச்சு கொடுத்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சத்தம் நம்ம எங்க அம்மாக்கு கேட்கும். அவங்க அப்படியே இறங்கி வந்து ஒரு கற்பனை பண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பண்ணலாமா பாரதி அப்படின்னு எனக்கே கிளாஸ் எடுப்பாங்க. அதை உனக்கு கண் கூட பார்த்து ரசிக்கணும். நல்லா தொடச்சுக்க. வாயில இருந்து உண்மை வருதோ இல்லையோ, கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் கொடமா வருது. நல்ல வச்சாங்க பாரு இவனுக்கு பேரு கண்ணம்மா. பரவாயில்ல மாமா, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா இங்க இருந்து பேசாதீங்க மாமா. எழுந்து உள்ள வாங்க. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? போன்றேன்ல. மாமா, என் கூட ஒரே ரூம்ல இருக்க வேண்டாம், என் முகத்தை பார்க்க வேண்டாம் தானே இங்க இருக்கீங்க. அப்படின்னா நீங்க ரூம்ல போய் படுத்துக்கங்க மாமா, நான் இங்க படுத்துக்கிறேன். இங்க படுத்துப்ப, அப்புறம் எங்க அம்மா அங்க இருந்து இங்க வந்து பார்த்துட்டு என்ன கூப்பிட்டு திட்டுவாங்க. மொத்த குடும்பமும் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணா இப்படி குடும்பப்படுத்துறானேன்னு என்ன நான் நினைக்கணும் இல்ல? நான் ஒண்ணு சொல்லிட்டா, நீ போய் உள்ள தூங்கு, வெளியே தூங்கு, என்ன கருமத்தை வேணாலும் பண்றி, என்ன மட்டும் ஆள விடு, புரியுதா? இப்ப நீ உள்ள போறியா இல்ல நான் எழுந்து வெளில போட்டு? சரி, நான் போறேன். மாமா உட்காரு.
பாருங்க. நானே போயிடுறேன். நல்லா நடிக்கிறடி. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், சூப்பரா நடிக்கிற. அதுவும் என்கிட்டயே. ஆனா உன் நடிப்பை நிஜம்னு நம்புறதுக்கு நான் அந்த பழைய அப்பாவி பாரதி இல்லடி. அந்த பைய சேர்த்துட்டான். இல்ல இல்ல, நீ கொன்னுட்ட. இது வேற பாரதி. குட் நைட். வெரி பேட் நைட். மாமா, மாமா. ஐயோ. தயவு செஞ்சு போயிடு. கூப்பிட்டீங்களாப்பா? என்ன பாரதி, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வேலையா? ரொம்ப டயர்டா தெரியுது. முதல்ல உட்காரு வா. இல்ல, இருக்கட்டும்பா. டேய் உட்காரு வா. உட்காரு. என்னடா, ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, ஓகே. மா, திடீர்னு எல்லாரையும் ஒண்ணா வர சொல்லிட்டீங்க, என்னம்மா விஷயம்? சித்தி ஏதோ சர்ப்ரைஸ் ட்ரீட்டுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அறிவு, சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் ட்ரீட் இல்ல, சர்ப்ரைஸ் ட்ரிப். நாம எதுக்கு ஓடுறோம் தெரியாமையே ஓடிக்கிட்டு இருக்கோம். தினமும் வேலைக்கு போறோம், இல்ல பிசினஸ் பாக்குறோம். பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு மேல யார் யாரையும் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறோம். ஆனா நம்மள மீட் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. எங்கேயாவது ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே நம்ம மனசு கேட்கும். ஆனா அது நம்ம பிரையாரிட்டி லிஸ்ட்ல லாஸ்டா தான் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா தான் நம்மள பத்தியே யோசிப்போம். என்ன சித்தி, உங்களுக்கு டயலாக் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி பேசுறீங்க. இதுவும் நான் தான் அறிவு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாம ஒரு மாசத்துக்கு அவுட்டோர் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நானும் இவரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது.
என்ன 1 மாசமா? இவ்வளவு நாளா நம்ம எங்கேயும் போனதே இல்லையம்மா. ம். இப்பவும் நாம எங்கேயும் பெரிய எக்ஸ்கர்ஷன் எல்லாம் போகல. நம்ம கேளம்பாக்க ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் போறோம். வீட்ல ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்குறோம். அதனால வெளியில அப்படியே போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ம்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. எனக்கு எல்லா டேவும் ஹாலிடே தான். அதுவும் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற ஏரியா ரொம்ப கிரீன் ஏரியா இருக்கும். நான் பாட்டுக்கு ஜாலியா போட்டோ எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். சித்தி நல்லா லிஸ்ட்ல இருக்கனா இல்லையா? நீயும் தான் அறிவு, எல்லாரும் போறோம். ஆ அஞ்சலி, உனக்கும் தான் சொல்றேன். ஓகே அத்தை. இவளுக்கெல்லாம் தின்னுட்டு தூங்குறது தான் வேலையே. அதுக்கு எந்த வீட்ல இருந்தா என்ன? அது மட்டும் இல்ல, பாரதிக்கு நாளைக்கு பர்த்டே வருது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணணும் தான் அங்க போறோம். என்ன பாரதி? என்னடா? இல்லம்மா, அது ஹாஸ்பிட்டல்ல. ஐயோ, நீ எதுவுமே சொல்லாத. ஹாஸ்பிட்டல்னு இருந்தா வருஷம் 365 நாள் அதுல வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக சாகர வரைக்கும் அதையே கட்டிட்டு அழ முடியாது. இது பாரு, எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு வா. கண்ணம்மா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட. என்ன? சரிங்க அத்தை. ஆ நிமி, கண்ணம்மா கூடவே இருந்து அவ எதையெல்லாம் எடுத்து வைக்க சொல்றாளோ அதெல்லாம் எடுத்து வச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன? சரிங்கம்மா. அப்போ நானும் வரேனாமா? ஆமா, நீயும் தான் வர. ஐயோ அஞ்சலி அம்மா, நானும் உங்க கூட வரேனாமா? நானும் உங்க கூட வரேன். அம்மா அம்மா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க பாருங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வெளியில போயே ரொம்ப நாள் ஆச்சுமா. அம்மா, நான் கண்டிப்பா வரணுமாம்மா? டேய், நாங்க இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், வந்தே ஆகணுமான்னு கேக்குற. நீ வந்தே தேரணும், புரியுதா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு. டேய், நாளைக்கு உன் பர்த்டே வேறடா, புரியுதா இல்லையா? சரிப்பா, நான் வரேன். புரியல. நீ இங்கிருந்து கிளம்புறதுக்கு சரின்னு சொல்றியா, இல்ல ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர்றதுக்கு சரின்னு சொல்றியா? ஃபார்ம் ஹவுஸ் நான் வரேன். குட். சரி கண்ணம்மா, எல்லாரும் கிளம்பலாம். இதை வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. உனக்கு சந்தோஷம் தானே? சௌந்தர்யா, நீ சொன்னது சரிதான். அவன் மனசுக்குள்ள ஏதோ பெரிய பாரத்தை வச்சிருக்கான். அதனால தான் நம்ம கூட சேர்ந்து வர்றதுக்கு யோசிக்கிறான். இன்னும் உண்மையை சொல்லணும்னா அவன் கண்ணம்மா கூட சேர்ந்து இருக்கிற டைமை அவாய்ட் பண்றான்னு தெரியுது. ஆமாங்க, அவளோட முகத்தை கூட அவன் சரியாவே பார்க்கல. நீங்க அதை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். ஓகே, அதான் நம்ம எல்லாம் கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ் போறோம்ல, இந்த ஆம்பியன்ஸ் அவன் மூட சேஞ்ச் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சரிங்க. கண்ணம்மா, நாளைக்கு பாரதிக்கு பர்த்டே. என்ன பண்ண போற? நான் என்ன அறிவு பண்றது? என்கிட்ட gift வாங்க கூட காசு எதுவும் இல்லையே. ஏ லூசு, gift வாங்கி கொடுத்து கையை கொடுக்கறதுக்கு நீ என்ன 3வது ஆளா? அவனோட ஒய்ஃப் நீ. அவன் மனசுக்கு என்ன பிடிக்குன்னு யோசிச்சா அதை கொடு. அவருக்கு இப்ப என்னையே பிடிக்க மாட்டேங்குது. என் முகத்தை கூட அவர் பாக்குறது இல்ல. என் பேரை சொல்லி கூப்பிடுறதே இல்ல அறிவு. நான் என்ன அறிவு பண்ண முடியும்? அதுக்காக அப்படியே விட்டுருவியா? அவனுக்கு ஆபீஸ்ல 1000 டென்ஷன் இருக்கலாம்ல. இப்ப நம்ம வீட்டு டென்ஷனை யார் மேல காட்டுறோம்? ஹஸ்பண்ட் மேல. அதே மாதிரி அவன் ஆபீஸ் டென்ஷனை யார் மேல காட்டுவான்? வீட்ல இருக்கிற ஒய்ஃப் மேல தானே. பாரதி உன் மேல கோவப்படுறதால அவனோட டென்ஷன் குறையுது.
அதுக்கு நீ காரணமா இருக்கன்னு நினைச்சுக்கோ. அப்படியே சொல்ற? ஆமா கண்ணம்மா. அவனுக்கு உன் மேல இல்லாத உரிமையா இல்ல உனக்கு அவன் மேல இல்லாத உரிமையா? இங்க பாரு கண்ணம்மா, எவ்வளவு சண்டை போட்டாலும் இப்படி பர்த்டே வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு அதை யோசி. சிம்பிள். நான் என்ன அறிவு பண்றது? வேணும்னா பாரதி மாமாவுக்கு ஒரு கவிதை எழுதி பிறந்தநாள் பரிசா கொடுக்கலாமா? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். சூப்பர் கண்ணம்மா. நீதான் கவிதை எழுதுவல்ல, இதை விட அவனுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லு. அவன் உன் பர்த்டேக்காக பாட்டு எழுதுனா, நீ அவன் பர்த்டேக்காக கவிதை எழுதி பதில் மொய் செஞ்சனா டீல் ஓகே இல்ல? நல்ல ஐடியா கண்ணம்மா. கவிதை எழுதுற உன் புருஷ மனச மாத்துற. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாமா, இது வரைக்கும் நான் உங்க மனசை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சு எதுவும் பண்ணதில்ல. என் மனசுக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிரும். ஆனா இப்போ நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெறுப்பா இருக்கு. என் முகத்தை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு பிடிக்கல. ஏன் என்ன காரணம்னு எனக்கு புரியல மாமா. நாளைக்கு உங்க பிறந்த நாள். நாளைக்கும் நீங்க இதே மனசோட இருக்க கூடாது மாமா. சிரிப்போம், சந்தோஷமா இருக்கணும். ஏய் கண்ணம்மா, இங்க வா. என் பிறந்த நாளைக்கு ஏன் இன்னும் கேசரி பண்ணல? எனக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் தெரிஞ்சும் ஏன் கம்மியா போட்டிருக்கேன்னு நீங்க என்ன திட்டணும். என் வயித்துல இருக்கிற குழந்தையோட நீங்க கொஞ்சம் பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாமா. உங்க கோவத்தை நேர்ல பார்க்கும்போது எனக்கே பேச பயமா இருக்கு. நாளைக்கு உங்க பிறந்த நாளுக்கு நான் விஷ் பண்ணும் போதும் இதே மாதிரி கோவத்துல இருந்தீங்கன்னா என்னால விஷ் கூட பண்ண முடியாம போயிடுமே. நான் நினைக்கிறத ஒரு கவிதையா எழுத போறேன்.